ஒருபுறம் ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைத்து வளர்ச்சியை எதிர்நோக்கும் பகுதிகளுக்கும் நிதி ஆதாரங்களை மடைமாற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவது மட்டுமின்றி வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு இறுதியாக கிடைக்கும் வரி பகிர்வும் குறைந்துவிடும் என்பதே உண்மை. எனவே நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிறந்த நிர்வாக அமைப்புடன் திறம்பட செயலாற்றி வரும் தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் வகையில் நிதி பகிர்வு முறையை மாற்றுவதன் மூலம் இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் பெரும் பங்களிப்பு செய்திட முடியும். இந்நிலையில் தமிழ்நாடு சந்தித்து வரும் 3 குறிப்பிடத்தக்க சவால்களை நிதிக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகளை சரி செய்வதற்கு பெரும் அளவிலான நிதி மாநில அரசால் செலவிடப்பட வேண்டிய தேவை உள்ளதால் வழக்கமான வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மாநிலங்கள் உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் உரிய நிதியை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, அதிகரித்து வரும் முதியவர்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு எதிர்வரும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு தேவையான பொருளாதார வளர்ச்சியை அடைவதுடன் பல்வேறு துறைகளில் அதிக முதலீடுகளை உடனடியாக செய்ய வேண்டியுள்ளது. அந்த முயற்சியை மேற்கொள்ளாவிடில் முன்னேறிய மாநிலமாக மாறுவதற்கு முன்னால் முதியவர்கள் அதிக வாழும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிடும் அபாயத்தை இன்று சந்தித்து வருகிறது. இந்த மிக முக்கியமான கருத்தை நிதிக்குழு கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் இந்த சமூக முதலீடுகளுக்கு தேவையான நிதி ஆதாரத்தையும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, நாட்டிலேயே அதிக நகரமய மக்களை சந்தித்து ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் தரமான சேவைகளை தொடர்ந்து வழங்கிடவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அளவிலான நிதி மற்றும் மானியங்களை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரை செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளை நேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆணையத்தினுடைய தலைவரிடம், அந்த குழுவிடம் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் சார்பிலும் கூட கோரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட வகையில் நிதி பகிர்வு இருக்கும் என்பதற்கு வழிமுறைகளை வகுத்து தருவதற்காக நிதி ஆணையம், 16வது நிதி ஆணையம் என்பது ஃபினான்ஸ் கமிஷன் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த குழுவினர் அளிக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதியை பங்கிட்டு தரப்போகிறது. வரி வருவாயிலிருந்து 50% மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே ஒரு மாநில அரசினுடைய நிதி சுதந்திரம், அவர்களுக்கு திட்டங்களுக்கான நிதி தேவைகளை பெருக்குவதற்கான சூழல், டெல்லியிடம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுதல் என்று ஒரு கிராமத்தின் வளர்ச்சி, ஒரு நகரத்தின் தேவை, மாநகரத்தினுடைய எதிர்பார்ப்பு, இவற்றையெல்லாம் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இந்த நிதி பகிர்வு என்பது இருக்க போகிறது. மிக மிக முக்கியமான ஒரு குழுவின் முன்பாக ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான நிதி தேவைக்கு மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு
நிதி ஏன் எங்களுக்கு அதிகரித்து வழங்க வேண்டும், மாநிலங்களுக்கு அதிக பகிர்வு ஏன் வேண்டும் என்பதற்கான நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக பட்டியலிட்டிருப்பதாக அந்த குழுவினுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா நேற்று செய்தியாளர்களிடமே தெரிவித்திருக்கிறார். வரி பகிர்வில் மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு தொடர்ந்து குமரிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கோரிக்கைகள் எவ்வாறு செவிமடுக்கப்படும், இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள், பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களும், அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயரஞ்சன் அவர்களிட்டிருந்து சில குறிப்புகளை கேட்க விரும்புகிறேன். திரு ஜெயரஞ்சன், இந்த குழுவினுடைய முக்கியத்துவம் என்ன? இவங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள் அப்படின்றது எந்த வகையில் நமக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தாக்கத்தை செலுத்தும்? கடந்த காலங்களில் நிகழ்ந்ததும், கடந்த காலங்களில் தமிழ்நாடு முன்வைச்ச கோரிக்கைக்கும் இப்போ நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைக்குமான வித்தியாசங்கள்? வணக்கம். இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அந்த நிதிக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நம் முன் எல்லோருக்கும் எழலாம். அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மாநிலங்கள், ஒன்றியம் அப்படின்னு 2 அமைப்பு இருக்கிறது. 2 அமைப்புக்கும் என்னென்ன கடமைகள் இருக்கின்றன, அதே சமயத்தில் என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் வகைப்படுத்தி அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒன்று எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அதுக்கு உண்டான அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொறுப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒன்றியத்துக்கு உண்டானதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு, அதே மாதிரி மாநிலங்களுக்கு அப்படின்னு வழங்கப்பட்டுள்ளதெல்லாம் இன்னொரு லிஸ்ட்டு, 2 பேருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி ஒத்திசைவு பட்டியல்னு ஒரு பட்டியல், 3 பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் இருக்கக்கூடிய கடமைகள் அது எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அந்த இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யாருக்கு என்னென்ன வரி விதிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது இன்னொரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்ட குழு இருக்குல்ல, நிர்ணய சபை இருந்தது இல்லை, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதில் விவாதிக்கும் பொழுதே என்ன அவர்களுக்கு தெரிந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வரி விதிக்கும் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக இந்த மாதிரி பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் இந்த வரி விதிக்கும் உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதெல்லாம் எஃபிஷியண்ட்டாக டேக்ஸை கலெக்ட் பண்ணுமோ, யார்கிட்ட இருந்தால் அது நடக்குமோ, அந்த மாதிரி முறைகள் தான் அதனுடைய அடிப்படையில் தான் வரியினுடைய உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்றியத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறதுலாம் அதனுடைய எஃபிஷியன்சிக்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் பொருளாதாரம் வளர வளர அதிலிருந்து வரக்கூடிய வரி வருவாய் என்பது ஒன்றியத்திடம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களினால் தான் நிறைய அளவில் வரி குவியும். அப்படி இருக்கும் பொழுது மாநிலங்களுடைய பொறுப்புகள், கடமைகள் இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். மாநிலத்துக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவை மக்களுக்கு அருகாமையில் இருப்பதால் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றும் பொறுப்பு மாநிலங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு இம்பேலன்ஸ், என்ன இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடமைகள் அதிகமாகவும் உரிமைகள் குறைவாகவும் மாநிலங்களிடம் இருக்கின்றன. ஒன்றியத்துக்கு கடமைகள் குறைவாகவும் உரிமைகள் அதிகமாகவும் இருக்கின்றன. அப்போது என்ன செய்கிறது அப்படிங்கும்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன முடிவுக்கு வருகிறாருனாக்கா, ஒன்றியம் வசூலிக்கக்கூடிய வரி இருக்குல்ல, அந்த வரியை எல்லாவற்றையும் அவர்கள் வைத்துக்கொள்வதற்கான வேலை இல்லை. அப்பொழுது மாநிலங்களிடம் பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அதே சமயத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடமைகள் இருக்குது, அதற்கென பணம் வேணும். இப்போ பாதுகாப்புக்கு வேண்டும், வெளியுறவுத்துறைக்கு வேண்டும், உள்துறையை பார்த்து கொள்வதற்கு வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியமான கடமைகள்லாம் இருக்குல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான செலவு, அதற்குண்டான பணம், அதுவும் உங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவைகளை கணக்கிட்டு யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத அப்பயே அறுதிட்டு கூற முடியாது. அது மாற மாற அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அவர்கள் என்ன செய்தார்கள்னாக்கா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுன்னு ஒன்று அமைக்கப்படும். அந்த நிதிக்குழு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 விஷயத்தை அது தீர்மானிக்கும். ஒன்று, ஒன்றியத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்படும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, ஆண்டாண்டு ஒவ்வொரு நிதியாண்டுலையும் எவ்வளவு அப்படிங்கிறத தீர்மானிக்கும். 2வது மாநிலங்கள், எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து எவ்வளோ நிதி அப்படிங்கிறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெர்டிக்கல்னு பேர். வெர்டிக்கல்னாக்கா செங்குத்தான நிதி பேர். அதாவது உனக்கு இவ்வளவு, மாநிலங்களுக்கெல்லாம் இவ்வளவு அப்படின்னு முதல் லெவலில் பிரிக்கிறது. அடுத்த நிதி பகிர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை செய்து முடித்தவுடன் அடுத்தது ஹரிசாண்டல், தரைமட்ட கிடைமட்டன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மொத்தம் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து இவ்வளவுன்னு சொல்லியாச்சு. சொல்லியதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கணும். இது ரெண்டும் தான் மிக முக்கியமான பொறுப்பு இந்த நிதிக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிதிக்குழு என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் ஆராய்ந்து இதுவரைக்கும் அவர்களிடம் இருக்கக்கூடிய என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது, அவர்களுக்கு எவ்வளோ திறன் இருக்கிறது, வரி வசூலிக்கும் திறன் எப்படி இருக்குது, அப்போ இவருடைய கமிட்மெண்ட்டுக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய இதுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அடுத்தது அவர்கள் முக்கியமாக பார்ப்பது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல அதுவும் சமமாக வழங்கப்பட வேண்டும். அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மாநிலங்களுக்கு எவ்வளவு திறன் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கிறது. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்குமான திறன் தேவை காலத்துக்கேற்ப மாறக்கூடிய தன்மை இருக்கிறதையும் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பகிர்வுகள் இருக்கணுன்ற ஒரு சிந்தனை இருக்கு. முதல் பாயிண்டா முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறது வந்து போன 15வது நிதிக்குழுவில் 41% மாநிலங்களுக்கு பிரித்து தர்றது அப்படின்னு முடிவானாலும் கடைசியா கிடைச்சது மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 33% தான். இதுவே வந்து இன்னொரு கோணத்தில் பார்த்தா 9வது நிதிக்குழு காலத்தில் 8% வரையிலும் தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு கிடைச்சது, மொத்த நிதியில் கிடைக்கிற பகிர்வு. இப்போ அது வந்து 4% குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ முன்னேறிய மாநிலத்தை முன்னேற்றத்தில் தொய்வடைய செய்து தண்டிக்கிறது மாதிரியான வரி பகிர்வு இருக்கு அப்படின்னு நேற்றைக்கு சுட்டி காட்டியிருக்கார். இது ஏறத்தாழ ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இருக்கு. ஏற்பட்டிருக்குங்கிறத கணக்கு போட்டு சொல்கிறோம். நம்ம என்ன குற்றச்சாட்டு என்ன வைக்கிறோம், அதில் குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் இல்லை. அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போது ஒவ்வொரு இந்த கடந்த 9வது நிதிக்குழுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா 9, 10, 11 அப்படின்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது என்னென்னா கொஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய பங்கு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. அது குறைந்து கொண்டே வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரணங்கள். ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பகிர்ந்தளிக்கும் போது என்னென்னா பெரிய மாநிலங்களில் வட மாநிலங்களில் மக்கள் தொகை பெருக்கம் இருக்குல்ல அது வந்து போகிற வேகத்துக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளாலெலாம் போகல. இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறதுனால என்னாச்சு, இப்போது ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளவு வந்து குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படி ஒரு பெண்ணினுடைய அதாவது அந்த அவங்களுடைய வாழ்க்கை அவங்க மொத்த லைஃப் சைக்கிளில் எவ்வளவு குழந்தைகள் அவர்கள் பெறுகிறார்கள் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தமிழ்நாடு வந்து இப்போ எல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா மாநிலங்களும் குறைந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப முன்னாடியே குறைஞ்சி போச்சு. இப்போ அவர்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் கூட இல்லை, அதுக்கு கீழே வந்து விட்டார்கள். அது மாதிரி வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். மக்கள் தொகையின் எண்ணிக்கை குறையும் போது என்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க, உங்களுக்கு போதும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த நாட்டில் எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆகின சேவைகள் உற்பத்தி ஆகின கணக்கு போடுறோம்ல, அதாவது ஸ்டேட்னுடைய ஜிடிபியை கணக்கு பண்ணுறோம். ஸ்டேட்னுடைய ஜிடிபியை கணக்கு பண்ணி மொத்த மக்கள் தொகையோட ஊற்றிங்கன்னா எவ்வளோ வரும்னாக்கா பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது வரும், பர் கேபிட்டா ஜிடிபி வரும். அந்த பர் கேபிட்டா ஜிடிபி வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தேசிய சராசரி ஒன்று இருக்குது, மொத்த நாட்டுக்கும் எவ்வளோ இருக்குன்ட்டு, அதிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ அந்த சராசரி எங்கே இருக்கிறதுங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு பேர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ முன்னேறிய மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டினுடைய சராசரி அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தேசிய சராசரியை விட 1.5 பங்கு 1.25 பங்கு கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப முன்னாடி போயிட்ட அப்படின்னு சொன்னாக்கா இப்போ எந்த மாநிலங்களும் அதுக்கும் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்குது. அதுதான் அந்த டிஸ்டன்ஸுங்கிறது. அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது என்னன்னாக்கா மக்கள் தொகை கணக்கில் வரும். இப்போ இதே வந்து நம்ம பழைய அளவில் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய சராசரி கீழே போய்டும். அப்படி தானே போகும், டினாமினேட்டர் அது தானே. அப்போது இது டினாமினேட்டர் சின்னதாக கேட்டிங்கன்னாக்கா வரக்கூடிய பர் கேபிட்டானுடைய அளவு அதிகமாகிறது. அப்போ இந்த 2 விதத்துலேயும் தமிழ்நாடு தொடர்ந்து பாதிக்கப்படுறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து ஒவ்வொரு நிதிக்குழுவிலையும் நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நேற்று முதலமைச்சர் வந்து அந்த நிதிக்குழுவிடம் மெமரண்டத்தை கொடுக்கும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னென்ன க்ரைட்டீரியா வைக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடந்த 45 வருடங்களாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதெல்லாம் பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்னு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கூடுதல் நிதியை ஒதுக்கி அவர்களை முன்னேறிய மாநிலங்கள் அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில், ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் எல்லாம் ஒரே மாதிரி வளரணுங்கிறது ஒரு நல்ல உயரிய நோக்கம். அதற்காக 45 ஆண்டுகளாக நம்ம அந்த பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்படின்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது நம்ம பொதுவாக ஒரு கணக்கு சொல்கிறோம், ₹1 தமிழ்நாடு வரி செலுத்துகிறது என்றால் திரும்ப நமக்கு 29 பைசா கிடைக்கிறது. அதே ₹1 செலுத்தினால் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து ₹3 4 வரைக்கும் கிடைக்குது. ஆனால் நிதி ஆதாரம் அவர்களுக்கு நிறையா போகிறது.
அதெல்லாம் போகிறது. ஆனால் என்ன அப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு முறையும் நிதி கூடுதலாக கொடுத்தாலும் கூட அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது பக்கத்திலே வர முடியல. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வளர்ந்த மாநிலங்களுக்கும் பின்தங்கிய மாநிலங்களுக்கும் இடையான இடைவெளி இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, பணத்தை நிறைய கொடுத்தீங்கன்னாக்கா மடைமாற்றி விட்டோம் என்று சொன்னால் அவர்களிடம் வளர்ந்த மாநிலங்கள் இருக்கணும் அங்கே வந்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அது தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. இப்போ முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 45 ஆண்டுகளாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனுடைய எஃபெக்ட் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். அதன் வழியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து இதுதான் வந்து growth போல்னு சொல்கிறாங்க. ஜார்க்கண்டுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் அதிகமாக கொடுக்குறீங்க, அதனால என்ன பலன் வந்தது? நீங்க அதிகமா பின்தங்கி இருக்கிறாங்கன்னு பணம் கொடுத்தாலும் முன்னேற்றம் என்ன பலன்? இல்லை நீ அந்த லாஜிக் இருக்குல்ல, அந்த லாஜிக் வந்து சரியாக வரல. அப்போ நீங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கங்கிறாரு, வேற ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், கொடுக்க வேணாம்னு நாங்கள் சொல்லலை, கொடுங்க. அதே சமயத்தில் இந்த மாநிலங்கள் இருக்குல்ல, வளர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்குன்னு பிரச்சனைகள் இருக்கிறது, அதையும் நீங்கள் கணக்கில் கொள்ளுங்கள். அதனால் இந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க, எங்களுக்கு உண்டான பிரச்சனையும் சேர்த்து பாருங்கள். எல்லா மாநிலங்களுக்கு தானே நிதியை பகிர்ந்து கொடுக்கணும். இது ரெண்டு மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் இந்த க்ரைட்டீரியா வச்சு நமக்கு வந்து போன நிதிக்குழு இருக்குல்ல, போன நிதிக்குழுவில் வந்து நம்மளுடைய இது பங்கு வந்து 4% வந்த பொழுது நமக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படிங்கிறது மட்டும் வந்து கிட்டத்தட்ட இந்த நமக்கு பங்கு குறைந்ததனால் ஏற்பட்ட இழப்பு மட்டும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்கள், 3.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் அது எங்கே போய் நிற்கும்ட்டு. அது ஒன்று. நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்ற நிதிக்குழு வந்து சொன்னது என்னென்னா, மாநிலங்களுக்கு 41 விழுக்காடு பிரித்தளிக்கப்பட வேண்டும்னு. உண்மையில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 4 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வந்த பகிர்வில் எவ்வளோ வந்திருக்கு, அவங்க கலெக்ட் பண்ண டேக்ஸில் மாநிலங்களுக்கு நிஜமாக பிரித்து கொடுத்துருக்கிறது 33 விழுக்காடு தான். அப்போ பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னாச்சுன்னா, அவர்கள் வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதிக்கு வர வேண்டிய வரிகள் இருக்குல்ல, அது என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கான்ஷியஸாக அதை குறைச்சிட்டு, வரியை குறைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து சர்ச்சார்ஜையும் செஸ்ஸையும் போட்டாங்க. இந்த சர்ச்சார்ஜையும் செஸ்ஸையும் போட்டதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது எல்லாம் டிவிசபிள் பூலுக்கு வராதனால அங்கேருந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியிலேருந்து 20% நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, தானாகவே என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, அது ஷ்ரிங்க் ஆகிடும், குறைஞ்சி போகும். குறைஞ்சும் போது விழுக்காடு 41 வச்சாலும் நிஜமாக எவ்வளோ வந்து சேர்ந்துன்னா 33. அதான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு உச்சவரம்பை வையுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2014-15 ஆரம்பிச்சது போது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, செஸ்ஸும் சர்ச்சார்ஜும் டோட்டல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணதில் 9% இருந்தது. இன்றைக்கி என்ன ரேட்டு எவ்வளோ எங்கே இருக்குது தெரியுமா? 20%ல் இருக்குது. முன்னாடி 23% வரைக்கும் போச்சு. கால்வாசி பணத்தை அதிலேருந்து எடுத்து விட்டால் மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி வந்து சேரும்? அதன் வழியாக நமக்கு ஏற்பட்ட இழப்பை பார்த்தீங்கன்னாக்கா தலை சுற்றி விடும் உங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 4 ஆண்டுகளில் ஏற்பட்ட இழப்பு செஸ் சர்ச்சார்ஜினால் நமக்கு ஏற்பட்ட இழப்பு இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 64,382 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்கள், நம்ம மெட்ரோவுக்கே அவ்வளோதான் கேட்குறோம். அந்த பணம் ஃபுல்லாக வந்திருக்கணும் நமக்கு. அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, செஸ்ஸையும் சர்ச்சார்ஜையும் போட்டு அவர் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அதற்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செஸ்ஸும் சர்ச்சார்ஜும் போடுவதற்கு எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி உரிமை இருக்கிறது, அதனால தான் நாங்கள் போடுறோம். அதை நாங்கள் எங்கே கொண்டு போய் கடலில் கொட்டுறோம், மாநிலங்களுக்கு தானே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. மாநிலங்களுக்கு செலவு பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ எஜுகேஷனல் செஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த பணத்தை மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர்கள் என்னென்ன கண்டிஷன் போடுகிறார்கள், அது வந்து கண்டிஷனல், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் பண்ணுறாங்க. அதில் என்ன அட்டாச் பண்ணுறாங்க, இப்போ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீ என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. என்இபியில் அப்படின்னா நம்ம 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வா அப்படின்னு சொல்லி அது இருந்தால் தான் நான் பணம் கொடுப்பேன்னு சொல்கிறது. அப்போது நமக்கு வர வேண்டிய சட்டப்படி வர வேண்டிய வரி வருவாயை பகிர்வை அவர்கள் பிடித்து வைத்து கொண்டு சட்டாம்பிள்ளை வேலை செய்வது, நமக்கு டிக்டேஷன் போடுவது, நீ இன்னதான் செய்யணும்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் கேட்குறது. நிதிக்குழு என்ன சொல்லுது, இந்த கண்டிஷன்லாம் போடாதீங்க. இப்போ அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்க. முதல்ல அதில் ஒரு கொடுமை நடந்தது. என்ன நடந்ததுனாக்கா, 41 விழுக்காடு உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம், அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையில் நாங்கள் இதுவரை 75 விழுக்காடு பணம் கொடுத்து நீங்கள் 25 கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் அதை குறைச்சிக்கிறோம், நாங்கள் 60% கொடுக்குறோம், நீங்கள் இனிமேல் 40% கொடுங்கன்னு நம்மள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த 60லேருந்து 40 குறைத்ததை நிச்சயமாக செய்து விட்டார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 41 விழுக்காடுக்கு பதிலாக 33 விழுக்காடு கொடுக்குறாங்க. அப்போ 2 பார்டன் நமக்கு. ஒரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, செஸ்ஸும் சர்ச்சார்ஜும் போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு 1008 கண்டிஷன் போடுகிறார்கள். ரெண்டாவது வந்து நானும் ஒன்றியமும் மாநிலமும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிக்கு அவர்கள் நம்மளுடைய பங்கை குறைத்தது மட்டுமல்ல, அதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. என்ன சூட்சமும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர்கள் குடிக்கக்கூடிய நிதி இருக்குல்ல ஒவ்வொரு திட்டத்திற்கும், அது இன்னும் ரொம்ப சிக்கலான ஒரு சங்கதி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்.
அது வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதி அந்த யூனிட் காசுன்னு சொல்லும்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பணம்ன்ட்டு அது எவ்வளோ பணம் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு குட்டி சோறு கூட கட்ட முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி வீடு கட்டி முடிக்க முடியும்? அப்போ குடிக்காத போது மாநிலங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மேல் அவர்கள் கையிலிருந்து செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போது 60-40 விகிதாச்சாரம் போய் உண்மையில நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் எவ்வளோ ஒவ்வொரு வீட்டுக்கு செலவு பண்ணுது, ஒன்றிய எவ்வளோ பணம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது 30-60ன்னு வருது. எவ்வளோ 30 விழுக்காடு மொத்த செலவில் 30 விழுக்காடு தான் ஒன்றியம் கொடுக்குது, 60 விழுக்காடு 70 விழுக்காடு மாநிலங்கள் கொடுக்குது. அந்த மாதிரி மாறிவிட்டது. அது கிராமப்புறங்களில் இருக்கிறதுக்கு. நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் மோசம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுது ஒரு யூனிட் கட்டுறதுக்கு. ஆனால் அவர்கள் கொடுப்பது 1.25 லட்சம் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு எப்படிங்க வீடு கட்ட முடியும்? மீதி 13 லட்சம் எங்கே போகிறது? அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் கொடுத்தது இல்லாமல் பயனாளிகள் வேறு பணம் போட வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அந்த வீடை கட்டி முடிக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், நிதி பகிர்வை நீங்கள் கொடுக்கும்பொழுது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். யூனிட் காஸ்ட் அதிகமாக்கி கொடுங்க. நீங்கள் அத்தனை யூனிட் கட்டாட்டி யூனிட்டை குறைத்து கொண்டு யூனிட் காஸ்ட் அதிகமாக்கி கொடுங்கன்னு சொல்கிறோம். அதுவும் அவர்கள் செய்வது இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமாக என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு கேட்டிங்கனாக்கா மாநிலத்தின் சுமையை ஏற்றிக்கொண்டே செல்கிறார்கள். இப்போ கிராப் இன்சூரன்ஸை அறிமுகப்படுத்தினாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா நீ 49 கொடு, நாங்கள் 49 கொடுக்குறோம், 2 விழுக்காடு மட்டும் விவசாயிகள் கொடுக்குறோம், நம்ம கிராப் இன்சூரன்ஸ் போவோம்னு சொல்லி நம்மளும் எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொண்டு அதில் இறங்கணும். ஒவ்வொரு வருஷமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பங்கை குறைத்து கொண்டே வருகிறார்கள். வேணா நடத்த வேணாட்டி போங்கிறாங்க. இப்போ 33 விழுக்காடு நாங்கள் தருவோம், மீதியெல்லாம் நீ போட்டு நடத்துறதுனா நடத்து, இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம 500 கோடி ரூபா கமிட்மெண்ட்டில் ஆரம்பித்தோம். என்னது கிராப் இன்சூரன்ஸ் இன்றைக்கி 2500 கோடி ரூபா ஆகுது வருஷத்துக்கு. இப்படி ஒவ்வொரு துறையிலும் எங்கு கை வைத்தாலும் நம்மளுடைய கமிட்மெண்ட்டை வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை ஏற்றிக்கொண்டே செல்வது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை குறைத்து கொண்டே வருகிறார்கள். குறைத்து கொண்டு வரணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட் டேர்ம்ஸில் அதிகமாகும், ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் அவங்க சொன்னதுக்கு வந்து நடைமுறைக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி குறைத்து கொண்டு வருகிறார்கள். மூணாவது நம்மளுடைய கமிட்மெண்ட் இருக்குல்ல, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அதை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே தள்ளுகிறார்கள் இன்னும் மேலும் மேலும். நாலாவது அதுக்கு அட்டாச்மெண்ட், என்ன அட்டாச்மெண்ட்டு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நாங்கள் வந்து நிதிக்குழு முன்னாடி நேற்று வந்து தெளிவாக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர்கள் தான் அதுக்கெல்லாம் என்ன எழுதணும், ரெக்கமெண்டேஷன் அவர்கள் அதுக்கு தான் எழுத வேண்டும். அதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்கு நேற்று. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் தொடர்ச்சியாக தென்னிந்திய மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் ஒரு வஞ்சகம் நடக்குதுன்னு வெவ்வேறு குரலில் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த எக்ஸசைஸ் நடக்குது. என்ன நியாயம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிதி சார்ந்து மாநிலங்கள்ன்றவங்களுக்கான நியாயமாக கிடைக்கிற நிதிக்கே ஒன்றிய அரசை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்சிக்கு பின்னாடி தள்ளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. உங்கள் பங்கேற்புக்கு நன்றி. திரு ஸ்ரீகாந்த், ஒன்றிய அரசின் மீதான அணுகுமுறையின் மீதான குற்றச்சாட்டாக இந்த கோரிக்கைகள் ஒரு புறத்தில் இருக்குது. ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு மாநிலங்களுக்கு தர்ற வரிவாயே நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் வரி பகிர்வை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் 41% கொடுக்குறோம்னு சொல்கிறது உண்மை இல்லை. 33 தான் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு, எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க பிரித்து கொடுக்குற மொத்தமே 33 தான் இருக்குது அப்படின்னு ஒரு புகார் முன்வைக்கப்படுது. தமிழ்நாடு சில முக்கியமான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளும் ஏறத்தாழ அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான மாநிலங்களுக்கான வரி பகிர்வை, நிதி பகிர்வை அதிகப்படுத்தணுன்ற கோரிக்கை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ஸ்ரீகாந்த்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இவ்வளவு நேரம் பொறுமையாக கடந்த 23 நிமிடங்களாக அவங்க ஜெயரஞ்சன் அவர்கள் மாநில திட்டக்குழுலேருந்து பேசினதை கேட்டேன். நிறைய தவறான தகவல்கள் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதை நான் குறிப்பெடுத்துக்கொண்டே வந்தேன். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு அதுக்கான நேரம் கொடுத்தா நான் எவ்வளோ விரைவாக முடியுமோ அதை நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம வந்து இந்த திட்டக்குழு பற்றி தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். தட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து ஒரு தன்னதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு. அரசாங்கம் கடந்து ஒவ்வொரு மாநிலத்தின் உறுப்பினர்களும் அதில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து, அதனால தான் அவங்க ஒவ்வொரு மாநிலமாக போய் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாநிலமாக போய் அதுக்கான தகவல்களை எல்லாம் திரட்டி கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க நிதிக்குழு. சரி, அது ஒவ்வொரு மாநிலத்தோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு தான் அவங்க மாநிலத்துக்கு வர்றாங்க. நம்ம கருத்து கேட்குறாங்க, ஆட்சியாளர் கருத்து கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்களும் பங்கேற்று, இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம தமிழக முதல்வர் என்ன கேட்டாரோ அதை ஒத்த கோரிக்கை நாங்களும் வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து அதிக நிதி பங்கீடு தரணும். அவங்க 50% சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளையும் சொல்லியிருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து மத்திய அரசின் மீது குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி வெறும் புலம்பல்களாக மட்டுமே இருந்து கொண்டு இருக்கிறதே தவிர,
இந்த நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான வழிகளை எல்லாம் அவங்க இன்னும் உருவாக்கவே இல்லை. ஒரு ஒற்றை உதாரணம் சொல்ல போனா, நம்ம கோயம்புத்தூர் மாநிலம், நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, இது 35% கிட்ட நம்ம தமிழக அரசின் வரி வருவாயில் கொடுக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க, தருமபுரி எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் வரி வருவாய் கிடையாது. அப்போ தமிழக அரசு அப்போ கோயம்புத்தூருக்கு தான் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? எல்லாருக்கும் ஒரு பங்கீடு இருக்கும். அதுக்குன்னு சில அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலில் அவர் ஒன்று சொன்னார், வேர்டிக்கல் ஒன்று சொன்னார், ஹரிசாண்டல் ஒன்று சொன்னாங்க. அந்த ஹரிசாண்டலில் வெறும் மக்கள் தொகை மட்டுமே கணக்கில் எடுக்கப்படவில்லை. அதில் வந்து ஒரு 8-9 கூறுகள் இருக்குது. அதில் ஒரு கூறு வெறும் 15 புள்ளிகள் மட்டும்தான் மக்கள் தொகை. அதையும் குறைக்க சொல்லி நாங்கள் எங்கள் மனுவில் கொடுத்துருக்கோம். அதிக மக்கள் தொகைக்காக மட்டுமே இந்த டெவல்யூஷனில், ஹரிசாண்டல் டெவல்யூஷனில் கொடுக்கப்படுறது இல்லை. அதுவும் ஒரு கூறு தான். மற்றபடி அந்த அரசு எப்படி செயல்படுது, தொழிற்சாலைகள் எப்படி இயங்குது, வரி வருவாய் எப்படி அவங்க வசூலிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே வந்து வருவாய் எந்த அளவு நம்ம உயர்த்த வேண்டுமோ அதே மாதிரி அந்த ஒரு மாநில அரசுக்கு தன் கடன் சுமையை சமாளிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்கிறது. கடந்த 4 ஆண்டு காலம் கூட ஆகவில்லை. இந்த அரசு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே, அதாவது இத்தனை ஆண்டு காலமாக தமிழக அரசு எவ்வளோ கடன் வாங்குச்சோ 3.5 லட்சம் கோடி, அத்தனையும் 3.5 வருஷத்தில் இவங்க வாங்கிடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 கோடி ரூபாய் நம்ம வந்து வட்டி மட்டுமே கட்ட வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தவணைக்கும். இதுக்காக இது சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றாரு கடந்த 4 ஆண்டுகள்ல இந்த வரி பகிர்வு குறைஞ்சதுனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை வராம போனது மட்டும் 3.5 லட்சம் கோடி. நீங்க செஸ் சர்சார்ஜ்ல மட்டும் 4,000 கோடி வரி பகிர்வு நாம இழந்திருக்கிறோம். ஏறத்தாழ 4.5 லட்சம் கோடி நமக்கு லாஸ் அப்படின்னு சொல்றாரு. தவறான தகவல். இது வந்து இது கற்பனையில் அவங்க சொல்ற புள்ளி. அதுல ரொம்ப சாதுரியமா பாத்தீங்கன்னா அவர் பர்சன்டேஜ்ல போயிட்டார் அந்த நேரத்துல. அதில் வந்து அமௌண்ட்டில் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால், நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலம் 10 ஆண்டு காலம் நடந்தப்ப இந்த டெவல்யூஷன் தொகை வெறும் 32%, அதிகரிக்கப்பட்ட பிறகு 29 தான் இருந்தது, 30.5 ஆச்சு, கடைசின்னு தான் 32 ஆச்சுங்க. ஆனால் இந்த டெவல்யூஷன் தொகையில் 10 ஆண்டுகள் அவங்க ஒதுக்கீடு செய்த மொத்த தொகையே 97,000 கோடி தான். அதே மாதிரி கிராண்ட் இன் எய்ட் திட்டப்பணிகளுக்காக கொடுக்கப்பட்ட தொகை வந்து கிட்டத்தட்ட 57,000 கோடி தான். இந்த 94,000 கோடியும் 57,000 கோடி கூட்டினா கூட 1.5 லட்சம் கோடி வரலைங்க. ஆனால் 10 ஆண்டு காலத்தில், மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் 9 ஆண்டு காலத்திலேயே கிட்டத்தட்ட 10.16 லட்சம் கோடி, 10 மடங்கு அந்த மாதிரி அந்த கிராண்ட் இன் எய்டு, டாக்ஸ் கலெக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரே ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன், என்ன அனுமதிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நம்ம ஜிஎஸ்டின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 200 ரூபாய் ஒரு தனி மனிதன் வரி கட்டினால் முதல்ல 100 ரூபாய் மாநில அரசு, தமிழக அரசு எடுத்துக்குது, 100 ரூபாய் மத்திய அரசு எடுத்துக்குது. அதில் 42% மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்துருது. அப்போனா அந்த 200 ரூபாயில் 142 ரூபாய் தமிழக அரசுக்கு வந்துருது. டெவல்யூஷன்ல 42 நேரடியாக அவங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எவ்வளவு சார் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு? 200 ரூபாயில. ஜிஎஸ்டி ரெஜிமுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு என்ன? நான் இப்போ என்ன மாநிலங்களுக்கு இருக்கிற வரி போடுற உரிமையை ஜிஎஸ்டின்ற பேர்ல வாங்கிட்டு இப்படி ஒரு விளக்கம் சொன்னா எப்படி சார்? நீங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப மத்திய அரசுக்கு எந்தெந்த வரி வருவாய் வருதுன்னு சொல்லுங்க, எதுல வருதுன்னு சொல்லுங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி வரும், இன்கம் டாக்ஸ் வரும், கார்பரேட் டாக்ஸ் வரும். வெறும் 4 தலைப்புகள்ல மட்டும்தான் அவர்கள் வரி வசூலிக்க. ஜிஎஸ்டி வரும், இந்த 4 தான் வசூலிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான வரிகள் எடுக்கிறது மேல எக்ஸைஸ் மட்டும் வைக்கல. கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் மட்டும் இல்ல, ஒவ்வொன்றின் மேலும் சர்சார்ஜ் இருக்கு, ஒவ்வொன்றின் மேலும் செஸ் இருக்கு. அந்த சர்சார்ஜும் செஸ் மாநிலங்களுக்கு பகிர்ந்தே தரதில்லை. இந்த 10 ஆண்டு காலத்துல தான் செஸ் சர்சார்ஜ் உடைய வசூல் அப்படின்றது மிக அதிகமா இருந்திருக்கு. வரலாற்றுல எந்த காலத்திலுமே இத்தனை அமௌண்ட், இத்தனை சதவீதம் சர்சார்ஜா செஸ்ஸா வாங்கல. பெட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதான் நிலைமை. ரொம்ப சரி, மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டாத வரி அது. ரொம்ப சரி. ஆனால் ரொம்ப சரி, உங்க பார்வையை நான் ஒத்துக்கொள்கிறேன். பர்சன்டேஜ்ல நீங்க சொல்றது சரி, ஏற்றுக்கொள்கிறேன். முதல்ல தமிழக பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய கிடைக்கணும்னு நினைக்குது. ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, 10 ஆண்டு காலத்தில் நீங்க சொல்ற அதே பர்சன்டேஜ்ல திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூட வரல 10 ஆண்டுல. ஆனா மோடிஜி ஆட்சி காலத்துல 10 ஆண்டுல 10.16 லட்சம் கோடி. 1.5 லட்சம் எங்க இருக்கு, 10 லட்சம் எங்க இருக்குங்க. அப்ப நீங்க பர்சன்டேஜ்ல கம்மியா சொல்றீங்க செஸ் எல்லாம் போச்சுன்னு. ஆனா கிராண்ட் இன் எய்டும் டாக்ஸ் டெவல்யூஷன்லயும் மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க, தமிழக அரசுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இன்னும் சொல்ல போனா
தமிழக அரசுக்கு வந்து வட்டி இல்லாத கடன் கூட கொடுக்கப்பட்டிருக்கு 6400 கோடி ரூபாய் 50 ஆண்டுகள் கழிச்சு கொடுக்கலாம். அது மாதிரி இந்த புயல் வெள்ள நிவாரண நிதிக்காக செய்வதற்காக. போன வருஷம் புயல் காசே இந்த வருஷம் வரல சார். போன டிசம்பருக்கான புயல் வெள்ளம் வந்தது தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு மத்திய குழுலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாங்க. இதுவரையிலும் ₹1 அவங்க கொடுக்கல. வயநாட்டில் நேற்றுக்கு பந்து. ஏன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க சார். ஏன்னு கேட்டா 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்லி நீங்க 4 கோடி ரூபாய் கூட செலவு இல்லாம மக்கள் இன்னும் தண்ணியில தத்தளிக்கிறாங்கன்னா எப்படி அவங்க கொடுப்பாங்க? நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்க? நீங்க வந்து ஒவ்வொரு நீங்க 4 கோடி என்று எந்த முடிவுல சொல்றீங்கன்னு தெரியல. மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு நிறுத்துறாங்க. தரணும். ஸ்ரீகாந்த் வந்து சொல்லக்கூடிய கருத்து, தமிழ்நாட்டோட கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது புலம்பல், நிதி ஆதாரத்தை பெருக்க நடவடிக்கை எடுக்கல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை ஒப்பிடுறப்ப பிஜேபி ஆட்சியில மாநிலங்களுக்கு அதிக தொகையை கொடுத்திருக்காங்க. செஸ் சர்சார்ஜ் எல்லாம் நீங்க பெர்சன்டேஜ்ல சொல்லாதீங்க சார். சார் செஸ் இது எப்படின்னா, ஒரு வாட்டி இதே இவருக்கு முன்னாடி இருந்த பிஜேபி ஸ்போக்ஸ்மேன் ரொம்ப நாளைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நீங்கள் மன்மோகன் சிங் வாங்கின ஆயில் பாண்டை அடைக்கிறதுக்காக நாங்கள் டேக்ஸ் போட்டோம், செஸ் போட்டோன்னு. அப்போது உங்கள் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் பட்ஜெட் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து காமிச்சேன். 28, 29 தான் வந்து கடன் அடைக்க போகிறாங்க. சும்மா சொல்கிறது ஒன்று, பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது ஒன்றுன்னு. ஏன்னா இப்போ பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் நம்பர்ஸே படிக்கிறது கிடையாது. அதனால நம்ம வந்து இப்போ என்ன வேணால் நம்பர் சொல்லலாம். நான் ஒரு நம்பர் சொல்லலாம், அவர் ஒரு நம்பரை சொல்லலாம். இந்த விவாதத்தை எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த நம்பரை பற்றி இப்போ பேச வேண்டாம். இப்போ நான் வந்து இப்போ கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து 45 வருஷமாக 50 வருஷமாக இதில் வாஜ்பாய் ஈராவும் இருக்குது, ஜனதா கவர்மெண்ட் ஈராவும் இருக்குது, இவங்க சப்போர்ட் பண்ண விபி சிங் ஈராவும் இருக்குது. இந்த ஈராவில் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணாத மாநிலத்துக்கு நிறைய கொடுத்துருக்கோம். இந்த 50 வருஷத்துல அதுவும் லிபரலைசேஷனுங்கிறதுக்கு அப்புறமா 35 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நார்த் இந்தியாவில் டெவலப்மெண்ட் இல்லை. எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ்லேயும் பீகார்லேயும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை. அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன நார்மலாக எப்படின்னா, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும், யார் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் பனிஷ் பண்ணணும். நம்ம என்ன நினச்சோம், 45 வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணாதவனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டே இருந்தால் அவன் கேட்சப் பண்ணிவிடுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் பர்ஃபார்மன்ஸே இல்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் நார்த் இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்போ வந்து இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணணும்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சண்டை போடுறோம்? இந்த பூல் சின்னதாக இருக்குது. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ், டோட்டல் டேக்ஸ் டு ஜிடிபி, நேற்று நான் அவர்கிட்ட பேசினபோது, பனகிரியா சார்கிட்ட பேசினபோது அவரும் ஒத்துக்கிட்டார். டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இந்தியாவில் ரொம்ப லோ. அதாவது நம்ம போகிற அளவுக்கு வரி கலெக்ட் பண்ணலை. சென்டராக சொல்கிறார் அவர், போகிற அளவுக்கு வரி கலெக்ட் பண்ணல, டேக்ஸ் டு ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ள பார்ட்டாக தான் இருக்குது. டேக்ஸ் டு ஜிடிபி ஏற்றணுன்னா நீங்கள் ஆல்ரெடி மிடில் கிளாஸ் மேலே எல்லா சுமையும் ஏற்றிட்டீங்க. இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் பழைய இந்த கவர்மெண்ட்டோட பழைய எக்கனாமிக் அட்வைசர் எழுதியிருக்காரு. 2014 எந்தெந்த வரி போட்டிருந்தாங்க, இன்றைக்கி ஜிஎஸ்டியும் மற்ற டேக்ஸ்லேயும் என்னெல்லாம் வரி இருக்குதுன்னு. இங்கே அங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். $148 பெட்ரோல் ஆயில் விற்கும்போது எக்ஸைஸ் டியூட்டி $9.20. இன்றைக்கி பெட்ரோலில் டியூட்டி வந்து $19.20. இதை தவிர செஸ்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, மிடில் கிளாஸ் மேலே சுமையை ஏற்றிருக்கீங்க. இது மாதிரி இப்போ வந்து பாலுக்கு வந்து கர்டுக்கு 0 டேக்ஸ் இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளேவர்ட் மில்க், ஃப்ளேவர்ட் யோகர்ட்டுக்கு மட்டும் 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க. முன்னாடி டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இது மாதிரி நான் வரிசையாக எடுத்து ஸ்கூட்டருக்கு 18% இருந்தது. இன்னைக்கு 28லேருந்து 31% இருக்குது. இதெல்லாம் எக்கனாமிக் டைம்ஸில் வந்து நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்றது உங்களுடைய வாதம். பட்ஜெட்ல பேசலாம். நான் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறேன். இல்ல நான் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட் மாநிலங்களுக்கு 50% வரியை பிரிச்சு கொடுங்க. செஸ் சர்சார்ஜ்னு மறைமுக வரிகளை இருங்க, நீங்க வந்து ஒழிச்சு கட்டுங்க. என்ன வரி வாங்கினாலும் பிரிச்சு கொடுக்கிற பூல்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது ஜஸ்டிஃபையபிளா? அதேதான் நான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் இருங்க. வரி நிறைய இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டா 50% டிவைட் பண்ணணும்.
50-50. இது மோடி கேட்டார். குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது வைவி ரெட்டி முன்னாடி என்ன சொன்னார்னா 50% ஸ்டேட்டுக்கு 50% சென்டருக்குன்னு குஜராத் சீஃப் மினிஸ்டர் கேட்டார். அப்போ என்ன வைவி ரெட்டி, அப்போ அந்த வைவி ரெட்டி டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷன் ஜெயிச்சு அவர் பிரதமர் ஆனோடனே நாக்கு தானே எலும்பு கிடையாதுல, பெரட்டி பேசிடுச்சு. 32% கொடுத்தா போகணும், நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 50% கேட்டேன், இப்போ நான் பிரைம் மினிஸ்டர், எனக்கு 32% கொடுங்கன்னு நாக்கை பெரட்டி பேசினது மோடி அவர்கள். இது வைவி ரெட்டி புக்லேயே இருக்குது. 50லேருந்து 32 ஆக்கிட்டார். இது மாதிரி அவர் குஜராத்துக்கு போனும்போது வைவி ரெட்டிட்ட மெமரண்டம் கொடுக்குறாரு 50% கொடுங்கன்னு. அதே பிரதமர் ஆனோன்னு வைவி ரெட்டியை கூப்பிட்டா அந்த மெமரண்டத்துக்கு குப்பை தொட்டியில் போடு, இப்போ 32% கொடுங்கிறாரு. நீங்கள் செஸ்ஸை பற்றி கேட்குறீங்க. இது நீங்க கற்பனையில சொல்றீங்க. 153% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கற்பனையில சொல்றீங்க. இல்லை வைவி ரெட்டி புக்கு இருக்குது, நீங்கள் படிக்கலாம். சரி சார், நீங்கள் ரெட்டியை போய் செக் பண்ணி பாருங்கள், ரெட்டி சொல்லியிருக்காரா இல்லையா நான் பார்த்துக்கோங்க. மக்கள் பார்க்க போகிறாங்க. நான் இப்போ வைவி ரெட்டியை கோட் பண்ணி தானே சொல்கிறேன், அவர் பேரை சொல்லி கோட் பண்ணுறேன். இருக்கா இல்லையா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் ஏன் கற்பனையில் சொல்லணும்? குஜராத் கொடுத்த மெமராண்டம் பப்ளிக் டாக்குமெண்ட்டு. இப்போ வைவி ரெட்டிக்கிட்ட குஜராத் கொடுத்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்தது பப்ளிக் டாக்குமெண்ட்டு. அன்றைக்கி 50% கேட்குறது, பிரதமர் போனால் 32% கேட்குறது, செஸ்ஸு தப்புங்க வேண்டியது, செஸ்ஸை வந்து 150% ஏற்ற வேண்டியது. 50% அதுக்கப்புறம் இப்போ சிஏஜி இன்னொரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு. ஆர்கியூ பண்ணல. ஆனா இருங்க போடுனது வந்து நீங்க கற்பனை சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க சார். ஆமாம், சொன்னது வைவி ரெட்டி தான் சொல்லியிருக்காரு. என்ன பின்ன என்ன அர்த்தம்? 50% கேட்டுட்டு நானே பவரில் ஏறி உட்காந்தப்ப 32 குறைச்சா என்ன அர்த்தம்? குப்பையில் போடுன்னு தான் அர்த்தம். நான் அப்போ வேற மாதிரி வேற மாதிரி பேசுறதுன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்னென்ன கேட்டாங்க, ஆளும் கட்சியா இருக்கப்ப என்ன செய்றாங்க சார்? நீங்க அதை பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க எதிர்க்கட்சி கிடையாது, நீங்க சீஃப் மினிஸ்டர் சார். நீங்க சீஃப் மினிஸ்டர், யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட், யூ ஆர் நாட் எதிர்க்கட்சி. நான் எதிர்க்கட்சி. இன்னைக்கு நான் கேட்கலாம், நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட்டாக இருக்கும்போது ஐ எம் ரெஸ்பான்சிபிள் கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் 50% கேட்டுட்டு நாக்கு அப்படியே பெரட்டி 32 பேசுறீங்க. அப்புறம் அவர் அடுத்த பாயிண்ட் வாங்க. அடுத்த பாயிண்ட் யார்ட்ட சொல்றீங்க சார்? அதை விடுங்க. ஆனந்த் அடுத்த பாயிண்ட். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அதிக பணம் கொடுக்கறதுனால நம்ம ராமநாதபுரம் தர்மபுரி மக்களை பனிஷ் பண்ணணும்ங்கறீங்களா? பாருங்க, நான் பேசி முடிக்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணலை. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த செஸ்ஸுன்னு கலெக்ட் பண்ணுறதை கொடுக்கறதே கிடையாது. செஸ்ஸை எடுத்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. செஸ் பணத்தை அங்கே ஜோசப் சிவஞானம் இருக்கார், அவர் சொல்லுவார், செஸ் ஃபண்ட்ஸை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸே பண்ணுறது இல்லை குணா. நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது, செஸ் ஃபண்ட் எடுத்து வேற எங்கேயோ மிஸ்யூஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் சிஏஜி தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. நேற்று அவர்கிட்டையும் நாங்கள் பேசினோம், சிஏஜி ரிப்போர்ட்டர் சொன்னோம், அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் வந்து செஸ்ஸை வாங்குறது செஸ்ஸுக்கு தான் பண்ணணும், எஜுகேஷன் செஸ்ஸை எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்லலை, சிஏஜி சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்மு. அதே மாதிரி நாங்கள் எப்படி நீங்கள் 2011 பாப்புலேஷனுக்கு நாங்கள் ஏன் ஒத்துக்கணும்? கேட்கில் ஃபார்முலா என்ன சொல்லிட்டு 67ல் 1971 ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே நீங்கள் பனிஷ் பண்ணாதீங்கன்னு ஒத்துண்டாச்சு. நீங்கள் இப்போ 2021 சர்வேக்கு வருவீங்க சார், எங்களுக்கு இன்னும் மோசமாகும். ஏன்னா இந்த பிளானிங் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் எந்த சென்சஸ்னே சொல்லலை. நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா 2024 இப்போ ஒரு சென்சஸ் வரப்போகுது, 3 வருஷம் கழிச்சு அந்த சென்சஸ் படிப்பீங்க. நீங்கள் அந்த பிளானிங் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்த டாக்குமெண்ட்டில் எந்த இயரை ஃபாலோ பண்ணோன்னே இல்லையே சார். ஏன் சார் இல்லை? 1971 இல்லை 1971 2011 ஏன் பிளாங்காக விட்டுருக்கீங்க? 2023 வரப்போகிற சென்சஸை தூக்கி அதில் போடுவீங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன்லேயும் எந்த பாப்புலேஷன் பேஸை கம்பேர் பண்ணணும்னு இருக்குது, இதில் ஏன் இல்லை? நான் உங்களை கேட்குறேன், 1971 சொல்லுங்கள், 2011 சொல்லுங்கள், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் எந்த இயருமே இல்லையே. இதுலேருந்து என்ன தெரியுது? 2024 வரப்போகிற சென்சஸை தூக்கி போட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவை தண்டிக்க போகிறீங்க.
இதை நான் முன்னாடியே நீங்கள் சின்ஸ் யூ வாண்டட் மீ டு இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், சொல்ல வச்சுட்டீங்க. ஏன் வந்து எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன்லேயும் எந்த பாப்புலேஷனை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏன் 2071 2011 ரெண்டுமே போடலையே? அப்போனா என்ன பண்ண போகிறீங்க? இந்த இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் சென்சஸ், அதில் போட்டு எங்களை இன்னும் தண்டிக்க போகிறீங்க. இதெல்லாம் நான் சொன்னபோது இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். 2026 நீங்கள் வந்து எங்களோட பார்லிமெண்ட் சீட்டை பறிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் திட்டம். குணா, இதுதான் ஐடியா. சவுத்தை இரலவெண்ட் ஆக்கணுங்கிறது தான் பிஜேபியோட ஐடியா. ஏன்னா சவுத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எம்பிக்களோட எண்ணிக்கையை குறைக்க போறாங்களா? அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு யூபி அதிகமா போதா, தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஏற்ப இல்லாம போயிடுதா, பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸை குறைக்க போறாங்கன்றது இன்னொரு டிபேட். நம்ம வந்து அதை இன்னொரு நாள்ல பேசலாம். இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் நிதி பகிர்வு இல்ல குணா இல்லங்க. அப்ப குணா ஏன் அதுல டேட்டா போடல? 71 பாப்புலேஷனா போட்டுருக்கணும். 20 இருங்க 71 21 கேட்கில் ஃபார்முலான்னு சொல்றீங்கல்ல, அதுல 2012-13ல 15,000 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆனா 59,000 கோடி யூபி கொடுத்திருக்காங்க. அப்ப திமுக தான் ஆட்சியில இருந்திருக்கு. நீங்க சொல்ற கேட்கில் ஃபார்முலால அதே மாதிரி கொடுக்கிறது. நீங்க பின்தங்கிய பகுதியை கவனிக்கிறேன்னு சொல்லி ஆஸ்பிரேஷனல் ஸ்டேட்ஸ் வந்து நீங்க தண்டிக்க கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் தான் ஒரு கருத்தா இருக்கு. மற்ற 2 விருந்தினர்கள் இன்னும் பேசல சார். நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ரமேஷ் சேதுராமன், உங்க பார்வை. இல்ல, இப்போ மாநிலங்கள் பொதுவா நம்ம எடுத்தாலே அவங்க எல்லாருமே வந்து அதிகமா நிதி வேணும்னு கேட்பாங்க. இப்ப நமக்கு முன்னாடி பேசிய சகோதரர்கள் எல்லாமே பேசினதுல கேட்டோம். 2 தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நியாயம் இருக்க மாதிரி தெரியும். ஆனா நம்ம கருணாநிதி அவர்கள் கேட்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது மாவட்டங்கள் வாரியா வரக்கூடிய வரி வருமானம், அதை வச்சு அந்த வருவாயை வச்சு நிதி பகிர்வுன்னு வரும்போது நம்ம அப்படியே தான் பண்றோமா அப்படிங்கறத ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த நிதியை வைத்துதான் மற்ற வளராத மாவட்டங்கள் வளர வேண்டிய மாவட்டங்கள், வளராதுன்னு சொல்றதை விட வளர வேண்டிய மாவட்டங்களுக்கு அந்த நிதி பகிர்வை பண்றோம் அப்படிங்கிறது. பீகார் வந்து அவங்க கோரிக்கையை கேட்கட்டும் சார், யூபி அவங்க கோரிக்கையை கேட்கட்டும், அதுல நியாயம் இருக்கான்றது அவங்க முடிவு பண்ணட்டும். தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தொடர்ச்சியா அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, தொடர்ந்து நீங்க அசெம்பிளியை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு லைன் சொல்லிட்டே இருக்காங்க சார். ஒரு லைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதனாலேயே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தமிழ்நாடு நகர்மயமான ஒரு மாநிலமா இருக்கு. பீகாரோட தேவை வேற, தமிழ்நாட்டோட தேவை வேற. மருத்துவ கட்டமைப்புனா நமக்கு வந்து சராசரி ஆயுள் கூடி கொண்டு போகிறது. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை செய்ய வேண்டியது இருக்கு. அதற்கேற்ற அளவுக்கு நிதி பகிர்வு நடக்கல. தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு நிதி கமிஷன்லயும் நமக்கான வருவாய்ன்றது பகிர்வுன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது அவங்க சொல்லிட்டு இருக்கிற கிரக்ஸ். இல்ல அது சொல்றாங்க இல்லையா, நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம மருத்துவ கட்டமைப்பை பத்தி பேசுறோம். நிச்சயமா வந்து சிறந்த மாநிலம் தமிழகம்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நான் என்ன கேட்கிறேன், 1947 எடுத்து பார்ப்போம். மருத்துவ கட்டமைப்புல இப்போ சுதந்திர விடுதலைக்கு முன்னாடியே அப்பல இருந்தே உங்களுக்கு வந்து மருத்துவ கட்டமைப்புல சிறந்ததாக தமிழகம் இருந்திருக்கு. அப்ப உங்களோட பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு சார். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப அன்னைக்கு வளராத மாநிலங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நம்ம நிலைப்பாடு எடுக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு. பீகாரும் தமிழ்நாடு 60களில் ஒன்னாதான் சார் இருந்துச்சு. தனிநபர் வருமானம் 2 பேரும் ஒரே அளவுல தான் இருந்தது. நீங்க வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இது ஒரு பாயிண்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட 80களிலும் சரி, 60லையும் சரி, 50லையும் சரி, மாநிலங்களுக்கு தர நிதியை ஒரே அளவுல தானே அவங்க கொடுத்தாங்க. தமிழ்நாடு எப்படி முன்னேறிச்சு? ஏன் உத்தரப்பிரதேசம், பீகார் முன்னேறாம போச்சு? அப்ப இருந்த பிஹெச்சி எண்ணிக்கை என்ன? இப்ப எவ்வளவு மருத்துவ கல்லூரிகள் இன்னைக்கு எடுத்துங்க. இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகள் எங்க இருக்கு? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த 4 மாநிலத்துல தான் மொத்த மருத்துவ கல்லூரியே இருக்கு. அவங்க சைடுல வளராம போனதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்?
இல்ல ரைட்டு. நான் வந்து என்னுடைய நேரத்துல நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நீங்க கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனால் நான் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. அதாவது முக்கியமா நீங்க கேட்ட விஷயத்துக்கே சொல்றேன். இப்போ யூபிஏ காலகட்டத்துல லாலு பிரசாத் யாதவ் அப்படின்னு பீகாரை சேர்ந்த தலைவர் இருந்தாருன்னு பார்த்தோம். அப்போ யூபிஏ ஏன் அவங்களுக்கான வளர்ச்சியை தரவே இல்ல நீங்க ஏன் பண்ணல அப்படிங்கறத வந்து ஏன் யூபிஏ இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஏன் கேட்கலங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அடிக்கொண்டே பார்க்கலாம். இருந்தாலும் நான் தமிழக விஷயத்துக்கு திரும்ப வந்துடுறேன். ஏன்னா நமக்கு வந்து நேரம் குறைவா இருக்கு, இன்னொரு பேசணுங்கிறதுனால நான் 5 நிமிஷத்துல இந்த முடிச்சுக்கிறேன். முதல்ல இன்னைக்கு கேட்டிருக்கக்கூடிய விஷயம் நிதி பகிர்வுன்னு சொல்லும் போது 6,84,500 கோடி கேட்கறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுல வந்து 43,600 கோடிங்கிறத வந்து தொழில் வளர்ச்சி அது சம்பந்தமான விஷயத்துக்காக, அதுல எந்தெந்த தொழில்துறைக்கு எந்தெந்த இதுக்கு வந்து இந்த 43,000 கோடி அலோகேட் பண்ண போறாங்கிறத சொல்லியிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி. அடுத்த முக்கியமான விஷயம் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட நகர்ப்புற வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அந்த கட்டுமான விஷயங்களுக்காக 5,32,000 கோடி. இந்த 5,32,000 கோடியில என்ன டெவலப்மெண்ட் இனிமே பண்ணணும் சொல்லுங்க. அப்ப நீங்க வளர்ச்சி அப்படின்னா அத்தனைக்கும் பிரேக்கப் கொடுத்திருக்காங்க சார். நிதி பங்கீடுன்னு ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்ன ஹெட்டுக்கு எவ்வளவுன்றது டீடைல்டு பிரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஹெட்டுக்குமே ஒவ்வொரு இதுக்கும் என்ன தேவையோ அதை கேட்டிருக்கிறாங்க. அதற்கான விளக்கங்கள் அதுல தரப்பட்டிருக்கு. பினான்ஸ் கமிஷனுக்கே அந்த சந்தேகம் வரல. நல்ல டீடைல்டு பிரசன்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இருக்கு இல்ல அவங்க இல்ல சொல்றேனே, மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கறத இப்போ நான் என்ன கேட்கிறேன், அதாவது மத்திய அரசுக்கு ஒரு இந்த தாழ்வுள்ளம் இல்லாம மாற்றாந்தை மனப்பான்மை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதா பொதுவா சொல்லுவாங்க. அப்படி வைத்துக் கொண்டால் இதை ஏன் பாராட்ட போறாங்க, ஏன் கரெக்டா கொடுத்திருக்கீங்கன்னு ஏன் சொல்ல போறாங்க? ஒன்றிய அரசு சொல்ல சார், பினான்ஸ் கமிஷன் சேர்மன் சொல்றாரு. அது இண்டிபெண்டன்ட் பாடி. சேர்மன் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒன்றிய அரசின் கைப்பாவைன்னு போயிருவீங்க. ஒருவேளை இதுல குற்றம் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா பாப்பா அவர் என்ன அவுட்கம் கொடுக்கறாருன்றது பாப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம். அவர் குற்றம் சொன்னா மட்டும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு பட்டம் சுட்டிடுவோம். ஆனா நல்லபடியா சொன்னா பாருங்க, நாங்க பண்ணிருக்கோம். ஒய்வி ரெட்டி மாதிரி முதுகலும் போட தலைவர்கள் இருந்திருக்காங்க பினான்ஸ் கமிஷன் சேர்மனா. எல்லா இடத்துலயும் எல்லாரும் முதுகலும் போட இருக்கணுங்கிறதா நம்மளுடைய பாயிண்ட்டும் வரேன். இத முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன் இருங்க. 25,000 கோடி நீர் மேலாண்மை பத்தி பேசுறோம். என்னுடைய கேள்வி, நமது சென்னையா இருக்கட்டும் இல்ல மற்ற மாவட்டங்கள்லயா இருக்கட்டும், பெருவாரியாக இந்த நீர்நிலைகளை காலி பண்ணது யாரு? நீர்நிலைகளை இல்லாம பெரும் நன்றி ரமேஷ். அது இன்னொரு நாள் நம்ம பேசலாம். பினான்ஸ் கமிஷன் ரிலேட்டட் இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜோதி, ப்ரொஃபசர் ஜோதி உங்க இது இருக்கு, இது பேசலாம் சார், பேசலாம் டைம் இல்ல சார். இல்ல அதான் ரொம்ப டிவியேட் ஆகி போட்டோம். அவர் சொல்ற அந்த கிராண்ட்ஸ் கோர் இதுக்கு வாங்க சார். பினான்ஸ் கமிஷனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு கேட்கிற ஜஸ்டிஸ்க்குமான பாயிண்ட் அதாங்க. முதலமைச்சர் பேசினதுல 3 விஷயம். முதல் விஷயம் வந்து வெர்டிகல் டெவல்யூஷன், ஒன்றியத்திலிருந்து எவ்வளோ மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், அது ஒன்று. அது வந்து 50 ரூபாய் இருந்ததுன்னா டெல்லிக்கு எவ்வளோ, மாநிலங்களுக்கு எவ்வளோ? ஆமாம், மாநிலங்களுக்கு எவ்வளோ, அது 50 கேட்குறோம். அதே மாதிரி அந்த 50 மாநிலங்களுக்கு இடையில பிரிக்கிறது, அதில் தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும். ஸோ இதுதான் 2 பேசிக்கான டிமாண்ட். இதுதான். மூன்றாவது நிதிக்குழு செய்ய வேண்டிய வேலை வந்து கிராண்ட்ஸ் இன் எய்டு. கிராண்ட்ஸ் இன் எய்டில் தான் அந்த 6 லட்சம் கோடி ரூபாய் கேட்கறது. அது வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக். அது வந்து ஒரு செகண்டரி பார்ட்டு தான். ஸோ மேஜர் பார்ட் வருஷம் வர்றதில்லை, வருஷம் வர்றதில்லை. அந்த 5 வருஷத்துக்கும் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து அந்த இது பேரிடருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டெஃபிசிட் ஏற்பட்டால் டெஃபிசிட்டுக்காக ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து உள்ளாட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. அந்த செக்டார் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸில் இது கேட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் அந்த 3 முக்கியமான விஷயங்களும் இந்த ஹிண்டுல எழுதியிருக்கிற விஷயங்கள்லாம் வருது. ஸோ அடிப்படையில் அவர் முதல்ல சொல்கிறது வந்து வெர்டிகல் 50% வேணும். அது வந்து நிதிக்குழுவே சொல்லியிருக்கு, எல்லா ஸ்டேட்டும் கேட்குறாங்க. தமிழ்நாடு தான் வந்து அதற்கான அடிப்படை காரணங்களை சொல்லி ஜஸ்டிஃபிகேஷனை சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் என்னங்கிறது தான் செஸ்ஸு சர்சார்ஜ் 1. அது மட்டும் இல்லை, ஒன்றிய வரி வருவாயில் வந்து செஸ்ஸு சர்சார்ஜ் வந்து 20% இருக்குது, அதை சேர்க்கணும்னு நம்ம சொல்கிறோம், அது தனி. வரி வருவாயே இல்லாமல் வெளியே வந்து அதிகமாக வரி வருவாய்க்கு மேலே வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆர்பிஐட்ட டிவிடன் வாங்குறாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட டிவிடன் வாங்குறாங்க, அவங்க நிலத்தை விற்கிறாங்க,
இதெல்லாம் வந்து செய்யும்போது அதை வந்து மாநிலங்களுக்கு பிரிக்கிறது இல்லை. ஏர்போர்ட்டை விற்கிறதுலாம் இதில் வர்றது ஆமாம், இதில் நமக்கு இப்போ அந்த அதனுடைய டைமென்ஷன் என்னன்னு பார்த்தா நான் டேக்ஸபிள் நான் டிவிசிபிள் பூல் வந்து பார்த்தா இப்போ இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 53% அது வந்துடுச்சு. வழக்கம் எவ்வளோ இருக்கும்? 40 சார் அரசியலமைப்பு சட்டம் வந்து மொத்த வருவாயும் வரி வருவாயாக இருக்கும்னு நினச்சி தான் இது பிரிக்க சொல்கிறதுக்கு நிதிக்குழுவை போட்டுது. பாதிக்கு மேலே வரி அல்லாத வருவாய் உங்களுக்கு வருது. இப்போ இந்த வருடம் பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன் 23-24 14% வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ, இந்த டிவிடெண்ட் ஆர்பிஐட்டிருந்து வாங்குறது, போக்குவரத்து, இது மாதிரி விஷயங்கள். 39% கடன் வாங்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 53% வரி அல்லாத வருவாய் வந்து ஒன்றிய அரசுக்கு வருது. ஸோ 43% அந்த 43 செஸ் போக்குவரத்து இதை நம்ம சண்டை போட்டுருக்கோம். பாதிக்கு மேல வந்து வரி அல்லாத வருவாய் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொன்னது வந்து ஒன்றிய அரசினுடைய மொத்த வருவாய், அன்னைக்கு வரி வருவாய் தான் இருந்தது, அதனால மொத்த வருவாயும் பிரித்து கொடுக்கணுங்கிறது தான். அப்படி பார்த்தா டிவிசிபிள் புள்ளிய வராதது கிட்டத்தட்ட 53% வெளியே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒட்டு மொத்தமாக அது 50% கேட்குறோம். தட் இஸ் த ஜஸ்டிஃபிகேஷன். வெர்டிக்கல் வந்து 50% ஆக்கணுங்கிறது. அது இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய செலவுகள் நிறையா குறைஞ்சிருக்கு. ஒரிஜினலாக ஜெயரஞ்சன் சொன்னாருங்களே ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் கொடுத்தது வந்து 75 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த லிஸ்ட்டு படி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா அதெல்லாம் நிறையா மாறி இருக்குது. 90க்கு அப்புறம் இப்போ டிஃபென்ஸு, ரயில்வே, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், எனர்ஜி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றிய லிஸ்ட்டில் இருந்தது, மத்திய லிஸ்ட்டில் இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி இப்போ தனியாருக்கு ஒதுக்கியாச்சு. அதில் அரசு செலவு பண்ணுறதில்ல. ரயில்வே கூட வந்து நிறையா தனியார் மயப்படுத்திட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மாநிலங்கள் பார்த்திங்கன்னா செலவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு எவ்வளோ கன்செஷன் கொடுக்க வேண்டியதுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். ஸ்பெஷல் ப்ராப்ளம் முதலமைச்சர் சொன்ன வயோதிகர்கள் அதிகமாக இருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது அர்பனைசேஷன், பேரிடர் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது, கண் கூட பார்க்குறோம், ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மாநிலங்களுக்கான செலவுகளை அதிகப்படுத்திடுச்சு. அப்போது அந்த ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் உள்ளது வந்து மாறி இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு ஒரிஜினலாக வந்து கான்ஸ்டியூஷன் படி 1/3 பங்கு அவங்களுக்கு செலவு, மாநிலங்களுக்கு 2 பங்கு செலவு. ஆனால் வரியில் அப்படியே மாறி இருக்கும். அவங்களுக்கு 3/2 பங்கு அவங்க வசூல் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட 3/1 பங்கு தான் வந்துட்டு இருந்தது. அந்த 1 பங்கு இன்றைக்கி குறைஞ்சி போச்சு ஜிஎஸ்டி வந்து. ஸோ செலவு வந்து அதிகமாக இருக்குது. 3/2 பங்குங்கிறத விட 4/3 பங்கு அளவுக்கு வந்து மாநிலங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது, ஒன்றியத்துக்கு குறைஞ்சிருக்கு. அதனால வெர்டிக்கல் வந்து 50% கேட்குறோம். 1. 2வது தமிழகத்துக்கு வஞ்சிக்கப்படுறது வளர்ச்சி, அதாவது அடிப்படையாக இந்த கிரைட்டீரியா இது வரைக்கும் 40 வருஷமாக நம்ம பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. 8%லேருந்து 4% வந்ததுக்கு அடிப்படை காரணம் வந்து வருமானம். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தனி மனித வருமானத்தின் அடிப்படையில் இன்கம் கிரைட்டீரியாங்கிறோம், அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்ததுனால. ஸோ வருமானம் உங்களுக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு அதிகமாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வருமானம் அதிகமாக இருந்தால் எனக்கு குறைவாக கிடைக்கும். 2வது மக்கள் தொகை. மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அதிக டிரான்ஸ்ஃபர், குறைவாக இருந்தால் எனக்கு குறைவாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு 2 காரணத்தினால்தான் நம்ம. அடுத்து ஏரியா, இங்கே பாருங்கள், உங்களுடைய பரப்பளவு எவ்வளோ, பரப்பளவு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிக டிரான்ஸ்ஃபர், குறைவாக இருந்தால் நமக்கு குறைவு. ஸோ இந்த 3லேயும் வந்து 85% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த 15வது நிதிக்குழு வரைக்கும். மீதி 15% தான் வந்து எஃபிஷியன்சின்னு வளர்ச்சிக்கு, அதாவது டெமோகிராஃபிக் மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம், டாக்ஸ் எஃபர்ட், இது 2க்கும் வந்து 15% தான் வெயிட்டேஜ். இதை வந்து மாற்றணுங்கிறார் முதல் சொல்கிறேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்கிறாங்க, அந்த வளர்ந்து வர மாநிலங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுத்தும் அதில் எந்த பலனும் இல்லைங்கிறது ஒரு பக்கம். அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா வளர்கிற மாநிலங்கள் செலக்டாக தான் ஒரு 5-6 மாநிலங்கள் தான் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களோட வேகமான வளர்ச்சியை இன்னும் வந்து நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா அதிகமான வரி வருவாய் நாடு முழுக்க வரும். அதை இன்னும் அவங்களுக்கு அதிகமாக சைஸ் ஆஃப் த கேக் மேட்டர்ஸுங்கிறாங்க. ஸோ பிரித்து தரத்துக்கு நிறையா இருந்ததுன்னா வருவாய் அவங்களுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாகவே கொடுக்கலாம். ஸோ அதனால் என்கரேஜ் க்ரோத்துங்கிறாங்க. இதை தான் வந்து அவங்க லாஜிக்கலாக அனலிட்டிக்கலாக இருக்குது. இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன்ஸு கொடுத்துருக்குறாங்க இது ஏன் இப்போ பண்ணணுங்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அவங்க செய்வாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ இது அடுத்தது, இது ஒன்றிய அரசு வந்து அவங்க டாக்ஸி ஜிடிபியும் குறைஞ்சிருக்குது. வெர்டிக்கலில் வந்து அவங்க டாக்ஸி ஜிடிபி குறைஞ்சிருக்குது, வரி வருவாய் இல்லாமல் வரி அல்லாத வருவாய் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதில் 50%. தமிழ்நாட்டுக்கு இந்த எஃபர்ட் டெமோகிராஃபி இல்லாமல் இங்கே கலெக்ஷன், ஏற்கனவே கலெக்ஷனுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க 7வது நிதிக்குழுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரெவன்யூ எவ்வளோ வருதோ அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் நமக்கு நிறையா வந்துட்டு இருந்தது.
அது இன்னைக்கு குறைஞ்சது காரணம் அதை எடுத்துட்டோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து வெயிட்டேஜ் கொடுங்க. வளர்ச்சிக்கும் ரெவென்யூ கலெக்ஷனுக்கும் வெயிட்டேஜ் கொடுங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருந்தோம்னா அதுக்கு வெயிட்டேஜ் கொடுங்க. ஸோ அது இல்லாமல் அந்த இன்கம் டிஸ்டன்ஸுக்கு கொடுக்குற வெயிட்டேஜை குறைச்சி கொடுங்க. 45% அதை கொடுத்துருக்கோம், அதை வந்து 35% குறைச்சி கொடுங்க. அதே மாதிரி மற்ற இதுக்கு நமக்கு தமிழகத்துக்கு அனுகூலமான விஷயங்களில் வெயிட்டேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணி செஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக தமிழ்நாட்டுக்கு அந்த பலன் இருக்கும். அதை செய்வாங்களாங்கிறது தான் கேள்வி. இதில் ஒன்றிய அரசு கூட சண்டை போட வேண்டியது அவசியமே இல்லை. ஒன்றிய அரசும் மாநில அரசும் ரெண்டுமே வந்து பவுண்டட். இவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறு அவங்க வரி வருவாயை வசூல் பண்ணாமல் வரி அல்லாத வருவாயை வந்து அதிகப்படுத்திட்டாங்க பாதிக்கு மேலே. அது வந்து எகெயின்ஸ்ட் தி லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சார், தமிழ்நாடு வந்து நகர்மயம் அப்படின்றத ஒரு இஷ்யூவாக சொல்லுது. முதியவர்களுக்கான கேர் தமிழ்நாடு வந்து வருங்காலத்தில் முதியவர்கள் அதிகமாக இருப்பாங்க, அதாவது ஆயுட்காலம் கூடும் அப்படின்றத கணக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ இது மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாதா சார்? இயற்கை பேரிடர் இந்த 3 விஷயத்தை சொல்லி இதற்கான சிறப்பு திட்டம் வேணும். இல்லை, அதான் ஃபைனான்ஸ் கமிஷன் நான் சொன்ன மாதிரி டெஃபிசிட் கிராண்ட்ஸும் பேரிடருக்கானதும் உள்ளாட்சிக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஃபார்முலா பேசிஸில். அது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறப்பு பிரச்சனைகள், ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து துறை வாரியாக வந்து நம்ம கிராண்ட்ஸு கேட்போம். அந்த கேட்டகரியில் இந்த 3 விஷயங்களையும் முன்னிலைப்படுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே வந்து வயோதிகர்கள் அதிகமாகும் போது, முதியவர்கள் அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து நம்ம கூடுதலாக செலவு பண்ணுறோம். ஸோ அதை சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து நகர்ப்புறம் ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து சமூக துறைகளில் வந்து அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த தனியார் முதலீடு ஈர்க்கிறதோ, நகர்ப்புறம் ஆகும்போது இன்னும் தனியார் முதலீடு ஈர்க்கணுன்னா நீங்கள் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணும்ல. இப்போ மெட்ரோ நம்ம எதுக்கு கேட்குறோம்? அது வந்து நாடு முழுவதுக்கும் அதுக்கு பலனளிக்கும் தானே. இது சென்னைக்கு மட்டுமா அந்த மெட்ரோ, தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? இங்கே வந்து அந்த வளர்ச்சி நடந்ததுன்னா அதனுடைய விளைவு வந்து ஜிடிபியில் அதிகமாக தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும், வளர்ச்சி அதிகமாகும், எஃபிஷியன்சி அதிகமாகுங்கிறது தான். ஸோ அதே மாதிரி ஆர்குமெண்ட் தான் இது எல்லாமே. அர்பனைசேஷன் இங்கே நடக்குதுன்னா இங்கே முதலீடு நிறையா செய்ய வேண்டியிருக்கு. முதலீடு நிறையா செய்கிறது முதலீடுகளை ஈர்க்க, ஃப்ரெஷ்ஷான ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்கு. ஸோ இன்னொரு அந்த பேரிடர் இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக், ஒவ்வொரு மாநிலத்துக்கு அது வந்து வேறுபடலாம். ஸோ அதனால் நம்ம இந்த இதை கிராண்ட்ஸில் தான் கேட்குறோம், கிராண்ட்ஸுக்காக தான் இதை கேட்குறோம். வெர்டிக்கலும் ஹரிசாண்டல் டெவல்யூஷனும் மாநிலங்களே பிரித்து கொடுக்கறதும் முக்கியமான விஷயம். அது வந்து நமக்கு வந்து பாதிக்கு குறைஞ்சிருக்கு. 40 வருஷத்தில் 8% இருந்தது, 4% இருக்குது. அதை தான் நம்ம மாற்றி கேட்குறோம். அது கிடைச்சாலே ஃபார்முலா பேசிஸில் நமக்கு வந்து அதிகமாக ஃபார்முலா மாறினா பணம் வர்றது மாறிடும். நம்ம ஒரிஜினலாக அந்த 8% இன்னைக்கு வரைக்கும் இருந்துன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத அந்த கணக்கு போட்டு சொல்கிறது. அந்த 8% இருந்திருந்ததுன்னா நமக்கு இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு வரிசையாக படிப்படியாக குறைஞ்சதை கம்ப்யூட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை இன்னும் கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த இழப்பு இன்னும் அதிகமாகும். சரி, நிறைவு பார்வைக்காக திரு ஸ்ரீகாந்த். நன்றி. அதாவது நான் வந்து சுருக்கமாக சில தகவல்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய தகவல்கள் புள்ளி விவரத்தோடு சொன்னாங்க. அதில் வந்து முக்கியமான தகவல் வந்து தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய அறிக்கையை ஒரு 9 புள்ளிகள் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அதில் வந்து இது மாதிரி மத்திய அரசை குறை கூறி மட்டும் பேசி கொண்டிருக்காமல் ஆக்கப்பூர்வமான என்னென்ன ஆலோசனைகள் மூலம் நிதி வருவாயை பெருக்க முடியும் என்ற ஆலோசனையை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதியாரம் வருவதற்கான சில வழிவகைகள், ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறோம். அதனால் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் அதிக நிதி ஆதாரங்கள் வர வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகிறோம். முதல்வர் 50% வரணும்னா எங்களுக்கும் ஆசை தான், 50% வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஆனால் தவறான தகவல் சொல்லி மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிதி ஆயோக் தனி அமைப்பு, அதில் மத்திய அரசும் சரி மாநில அரசுக்கும் அவங்க வழிகாட்டுகிறார்கள். அதன் வழிமுறைப்படி தான் நடக்க வேண்டியிருக்கும். ஒரே ஒரு புள்ளியில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது திரும்ப திரும்ப என்ன சொல்லப்படுதுன்னா, ஏதோ கூடுதலாக தமிழக மக்களை வந்து அவங்க வஞ்சிக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கு அதிகம் தர மாதிரியும் சொல்லப்படுவது தவறான தகவல் நாங்கள் நினைக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்லணும்னா, திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிராண்டின் எய்டு அவங்களுக்கு மொத்தமாகவே 54,000 கோடி ரூபாய் சில்லறதான், 800 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் வந்து 2,10,873 கோடி ரூபாய் தரோம். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். 50,000 எங்கே இருக்குது, 2,30,000 எங்கே இருக்குது. புள்ளி விவரங்கள் பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. எப்போ சாதகமாக அமௌண்ட் இருக்கோ அமௌண்ட்டை மாறிக்கிறாங்க, புள்ளி மாறுறாங்க. அதனால் மத்திய அரசு இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்திற்கு
ரெண்டரை மடங்கு, அதாவது காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட 2.5 மடங்கு கூடுதலாக நிதி கொடுத்திருக்கு. இதை எப்படி வளர்க்கணுங்கிறதுல வெறும் மத்திய அரசு மட்டும் சார்ந்திருக்காமல், நான் முன்னாடி உதாரணம் சொன்னேன், 200 ரூபாயில தமிழக அரசு 142 கோடி 2 ரூபாய் எடுத்துக்குது. 58 ரூபாய் தான் மத்திய அரசு எடுத்துட்டு போகுது. அதுல எவ்வளவு விமான நிலையம் கட்டுறாங்க, பாதுகாப்பு சாதனங்கள் பண்றாங்க, ரோடு போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சரியா நடக்கிறோமாங்கிறதுக்கு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு இடத்துல மத்திய அரசு ஜிப்மர் ஆஸ்பத்திரியும் இருக்கு, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியும் இருக்கு, ஒரு ஜிஹெச்சும் இருக்குன்னா எங்க போவாங்க மக்கள்? எங்க தரமான மருத்துவம் கிடைக்கும் நம்புறாங்க? மத்திய அரசு கட்டுமானங்களாகட்டும், அவர்கள் செயல் திட்டங்களாகட்டும் சிறப்பாக செய்கிறார்கள். ஒரே ஒரு கருத்து சொல்லி நிறைவு செய்கிறேன். சார் பேசினப்ப நல்ல கருத்து சொன்னாரு. நிதி வரி அல்லாத வருமானங்கள் இவங்க அதிகரிச்சிட்டாங்கன்னு. அதுக்கு மிக முக்கிய காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் பிஎஸ்யூஸ், நஷ்டத்தில் நடந்த பிஎஸ்யூ எல்லாம், ஹெச்ஏ எல்லாம் மூடணும்னு சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் எடுக்குது. அதனால எல்லா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அரசு சார்பு நிறுவனங்கள் லாபத்தில் நடக்கிறது. அவங்க தான் அதிக நிதி ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. வரி அல்லாத வேற எதுவுமே கிடையாது. நான் சொன்ன 4 தலைப்புல தான் மத்திய அரசு வரி தவறா சொல்றாரு. இது உங்க நிறைவு பார்வையும் சொல்லிருங்க ஜோதி சார். சரி, இல்லை சார், அவர் நமக்கு ரூபாயில் சொல்றாரு, அது பொய்யான தகவல். இங்கே பாருங்க, இப்போ இந்த வருடம் கடந்த 3-4 வருடத்துக்கு தமிழகத்துக்கு எங்கிட்ட புள்ளி 15வது நிதிக்குழு 4% கொடுத்ததுன்னா, நம்ம இந்த 4 வருஷத்துக்கு அந்த பர்சன்டேஜ் நமக்கு வர பர்சன்டேஜ் ஈவனாக இருக்கணும்ல. 21-22 வந்து நிதிக்குழுவும் கிராண்ட்ஸும் டாக்ஸ் ஷேரும் கொடுத்தது நம்ம ஜிஎஸ்டிபியில் 3.5% இருந்தது. தமிழ்நாட்டுடைய மொத்த பொருளாதார வருமானத்தில், நம்ம வருமானத்தில் நிதிக்குழு வழங்கினது கிராண்ட்ஸு டாக்ஸ் ஷேர் 3.5% இருந்தது. அது வந்து 2.3% குறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 3.2 ஆச்சு, 2.6, இப்போ 2.3. இப்போ 4%னா கிராண்ட்ஸு இது சேர்ந்து கண்டினியூஸாக 3.5% இருந்திருக்கணும்ல. இப்போ இது என்ன காட்டுதுன்னா, இந்த 4ம் கொடுக்கலன்னு அர்த்தம். இந்த 4 கூட குறைச்சிட்டு வந்திருக்காங்க டிஎம்கே வந்த பிறகு. வேற என்ன சொல்ல முடியும்? சரி, உங்க நிறைவு பார்வை தானா? இல்லை, இன்னொன்று, இப்போ அவர் சொல்கிற அந்த பொதுத்துறை நிறுவனங்களை வந்து ப்ராஃபிட்டபிள் ஆக்கிட்டோம் அப்படின்னு, அது ப்ராஃபிட்டபிள் தான் இருக்குது. ஆனால் அவங்கள முதலீடு செய்ய விடாமல், அவங்க லாபத்தை முதலீடு செய்ய விடாமல், அவங்கள முதலீட்டுக்கு கடன் வாங்க வச்சுட்டு அந்த லாபத்தை வந்து டிவிடெண்ட்ஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் முதலீட்டு செலவு ஷார்ப்பாக குறைஞ்சிருக்குது. ஸோ அவங்கள முதலீட்டுக்கு வெளியே கடன் வாங்க வைக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த லாங் ரன்னில் அவங்களையும், ஏன் அப்படின்னா இவங்க வரி வசூல் பண்ணல, கார்ப்பரேட்டுக்கு கன்செஷன் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஏகப்பட்ட வரி இழப்பு. இப்போ ஆனந்த் சீனிவாசன் சொன்ன மாதிரி டாக்ஸி ஜிடிபி ரேஷியோ ஒன்றிய அரசுது 12% அதிகபட்சம் இருந்தது. இன்றைக்கி 11 தான் இருக்குது. 100 ரூபாயில் 11 ரூபா தான் ஒன்றிய அரசு வரியாக வசூல் பண்ணுது வருமானத்தில். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி போன்ற வரிவை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அந்த பலுவெல்லாம் இதில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பெட்ரோல் இதிலெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாதுங்கிறப்போ, ஒன்று பொதுத்துறை நிறுவனங்களை உறிஞ்சுறாங்க, இல்லை கடன் வாங்குறாங்க. நன்றி சார், நன்றி. திரு ரமேஷ் சேதுராமன் நிறைவு பார்வை. நீங்க வந்து நம்ம பெர் கேபிட்டா ஜிடிபி பத்தி பேசணும். அதுல வந்து நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட 13.5% நமக்கு வந்து வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல உண்மையான வளர்ச்சி வந்து மக்களை சேர்ந்து அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா, பெர் கேபிட்டான்னு நம்ம சொல்லும் போது அந்த மாநிலத்துல. ஸோ ஆக மொத்தம் வந்து தொழில்துறை சம்பந்தப்பட்ட ஓரளவுக்கு வளர்ச்சி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் பாக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து பெட்ரோலியம் விலையை பத்தி பேசணும். அதுல வந்து இன்னைக்கும் கூட நீங்க வந்து மதிப்பு கூட்டல் வரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க, மாநிலத்துல வாங்குறோம். என்ன மதிப்பு கூட்டல் மாநில தரப்புல இருந்து செய்யப்படுகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா. ஒண்ணுமே இல்லாமல் அந்த வரியை வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து நீங்க வந்து சொன்ன மாதிரி ரோட் டாக்ஸ், அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட சார்ஜஸ், இந்த மாதிரி எல்லாமே வரி வருவாய்ங்கிறது, அதே மாதிரி டாஸ்மாக் வருவாயா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து மாநில அரசுக்கு தானே போகுது. அப்போ நீங்க அதுல வந்து பெரிய பங்கு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்படி சொன்னாக்க நீங்க இதுல வந்து பங்கீடுனாக்கா அவங்க மத்திய அரசு ஒருவேளை வந்து எங்களுக்கு அதுலயும் வந்து அப்போ வரி பகிர்வு இருக்கட்டும், எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சாங்கன்னா அது சரியா இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நம்ம ஜிஎஸ்டி மாநிலங்கள் வரி வசூலிச்சு மத்திய அரசு கொடுக்கணும்ன்றீங்க. இதுவரை இந்திய வரலாறுல யாருமே இப்படி சொன்னதில்லை சார். புதிய கோணத்துல சிந்திச்சிருக்கீங்க. நன்றி. திரு ஆனந்த், உங்க நிறைவு பார்வை சுருக்கமா.
இலவச அரிசி கொடுக்குறாங்க. இப்ப தொகுப்பு முழுக்க முழுக்க மாநில அரசு கிட்ட இருந்து வருது இல்ல, ஃபுல்லா மத்திய அரசு கிட்ட இருந்து வருது. முன்னாடி மாநில அரசு கொடுத்துட்டு இருந்தாங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த இதெல்லாம் வந்து அதோடைய அந்த பர்டன் எல்லாம் எங்க போகுது? அது மத்திய அரசுக்கு தானே போகுது. அந்த மாதிரியான நீங்க வரி பகிர்வை நீங்க வந்து ஒழுங்கா கொடுத்துட்டாலே மாநிலங்களே இலவசமா கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சிரமம் இல்லாம. திரு ஆனந்த் சுருக்கமா. சார், இது வந்து இன்னும் புதுத்துறையை சூப்பராக நடத்திலாம் இவங்க பண்ணலை. மக்கள் கம்பெனியாக இருந்த எல்ஐசியை அப்படியே அட்டையை போட்டு கார்மெண்ட் கம்பெனியாக மாற்றி அதோட ஷேர் 5% விற்கிறது, எல்லா பொதுத்துறை நிலையத்தையும் விற்கிறது, அதை எல்லா பப்ளிக் செக்டரையும் விற்க வேண்டியது. அதுக்கப்புறம் குஜராத் ஒரு இது இருக்குது பப்ளிக் செக்டர் கம்பெனி, அதை ஓஎன்ஜிசி தலையில் கட்ட வேண்டியது, ஹெச்பிசியில் ஓஎன்ஜிசி தலையில் கட்டி கடன் வாங்க வைக்கிறது. இதெல்லாம் எஃபிஷியன்சி கிடையாது. இவங்களோட செல்ல பிள்ளைகளாக இருக்கிற கார்ப்பரேட்டுகளை டேக்ஸை ஏற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதை சிவஞானம் சார் சொல்லிட்டாரு. கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் 40% ஆக்கிட்டாங்களே, நம்ம இப்படி சண்டை போட்டுக்க வேண்டாம், எங்களுக்கு 50% கொடுத்துருவீங்க, உங்களுக்கு இருக்கிற செலவு பண்ணிடுவீங்க. இவங்களோட அஜெண்டாவே கார்ப்பரேட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வரியை குறைச்சாங்க. தெளிவாக இப்போ என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா, எந்த கார்ப்பரேட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் 35 இயர்ஸ் லோ. மேனுஃபேக்சரிங் இஸ் 13% ஆஃப் ஜிடிபி. எவனும் இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் 5 வருஷம் ட்ரை பண்ணிட்டீங்க. டேக்ஸை 40% ஆக்கிட்டு எங்களுக்கு 50% கொடுத்துட்டா நம்ம சண்டையே போட வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி சார், நன்றி. ஏராளமான கருத்துக்களை நிறைவாக சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.